ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் எப்படி நம்ம அப்ளிகேஷன் வந்து போட போகிறோம் ஆன்லைனில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அட்மிஷன் வந்து 30th ஏப்ரல் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னே நம்மளுக்கு வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. இது மேலே வந்து அட்மிஷன் 25-26 கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணால் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கிளிக் ஹியர் டு அப்ளை யூஜி அண்ட் பிஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நியூ யூஸராக இருந்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நியூ யூஸர்ன்றனால நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ரிசல்ட் ரிசல்ட் பப்ளிஷ்டுன்னு இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட் வந்து வரல, மே மந்த் தான் வருது. ஸோ இது வந்து ஏப்ரலுக்குள்ளேயே அட்மிஷன் முடிஞ்சிடும். ஸோ வெயிட்டிங் ரிசல்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி 30th ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எய்டட் ப்ரோக்ராம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸும் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிகாம் தான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் செக் பாக்ஸில் செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளைன்ற பட்டன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே நம்ம என்ன ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே 1 by 1 நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க, அதையும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இனிஷியலும் சேர்த்து வரணும் அப்படின்னா அதையும் அங்கே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன ரிலேஷன், அதாவது இப்போ இங்கே யார் நேம் கொடுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட என்ன ரிலேஷன்ஷிப், ஃபாதர் ஆர் மதர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்குபேஷனில் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு. ஆர் ப்ரைவேட் அப்படின்னா ப்ரைவேட்டுன்னு கொடுத்துருங்க. இதில் ஆக்குபேஷன் வந்து அவங்க என்ன ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. மதர் டங்கு வந்து நான் அதில் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன். கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பிசி செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் சப்காஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் அதர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பிசிஆர் எம்பிசி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் இன் தமிழ்நாடு. எஸ், ஆமாம், நம்ம வந்து தமிழ்நாடு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து சர்வீஸ்மேனுடைய சைல்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஆர் யூ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லேர்னர், நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்குறாங்க, எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. டிஸ்டிங்ஷன் இன் ஸ்போர்ட்ஸ், நீங்கள் எதனா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. என்சிசி கேடட்டாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ சேம் தான், இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அந்தமான் நிக்கோபார்லேருந்து வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை. ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்குறாங்க, இல்லை. டு யூ ரெக்வயர்டு ஹால் ஆர் ஹாஸ்டல் அக்கமடேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ்ஆர் நோ கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஆர் யூ எ விடோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. இதில் வந்து அட்ரஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் வந்து அட்ரஸ் லைன் 2ல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் லைன் 3ல் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியா அடிக்கணும். சிட்டியில் சென்னையா இல்லை என்னன்னு சொல்லி நீங்கள் இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் வந்து நான் இங்கே தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி கேட்டிருக்காங்க, சிட்டி வந்து இது சென்னை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வில்லேஜ் அது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்தியா வந்து கண்ட்ரி. பின்கோடு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அது முக்கியம் ரொம்ப. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் ஆர் எனி அதர் அட்மிஷன் ரிலேட்டடான மெசேஜ் எல்லாமே அதுக்கு தான் அனுப்புவாங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் இங்கே கொடுத்துக்கோங்க.
ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், அதுக்கு அட்மிஷன் கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்றது வந்து இதில் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து சேம் எஸ் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம் அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகிடும். ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். ப்ரைவேட்டில் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் தான் போவோம். ஏன் அப்படின்னா நம்ம யூஜி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் த எக்ஸாமினேஷன் முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணுறதால டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து நம்மளுடைய அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்காது. அகாடமிக் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் உங்களுடைய மார்க் எதுவுமே இதில் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 4 டேரெக்டாக பேமெண்ட் தான். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆன நெக்ஸ்ட்டு ஒரு 5 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணால் திரும்ப இந்த வெப்சைட்குள்ளேயே வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பேமெண்ட் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கிற ஷோ ஆல் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா ஒரு சில பேமெண்ட் ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். அது எப்படி நான் காட்டுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யூபேன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு பல பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் கூகுள் பே செலக்ட் பண்ணிக்கிறேன். கூகுள் பேவை செலக்ட் பண்ணோடனே அதில் யூபிஐடி வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த யூபிஐடி வந்து உங்களுடைய கூகுள் பேலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். ஸோ உங்கள் கூகுள் பேயில் ஒரு ரெக்வஸ்ட் இருக்கும். அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆர் அதை பிரிண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். ஸோ இதை வச்சு தான் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ரிசல்ட் எல்லாம் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கப்புறமா வேறு எதாவது காலேஜில் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.